அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு அபூர்வமான அப்படின்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் ஏற்பட போகுதுங்க. இது புதன் பகவானால் உங்களுக்கு உண்டாக போகுது. ஏன்னா அயன சயன போக சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு புதன் விரயஸ்தானத்தில், அந்த புதன் 15ஆம் தேதி பார்த்துட்டோம்னா 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகுதுங்க. இது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ராஜ பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அப்படின்னா திடீர் முன்னேற்றம், திடீர் எதிர்பாராத ஒரு லாபம், அதே மாதிரி தூர பிரயாணங்களால் ஒரு நன்மை, ஏற்கனவே செய்து முடித்த வேலையை தடப்பட்ட வேலைகளை மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்பட போகுதுங்க. எல்லாத்த விட 12ஆம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இந்த செவ்வாய் 13ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க. இதில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, உங்களோட தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு அந்த சனி பார்வபலம் வர சரியாக 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்ததுங்க. அப்போது அந்த தனம்ங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க சமீப காலமாக. நெருக்கடிகள்ங்கிறது எப்படி இருக்கும்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, பணம் இருந்த பணம் இன்றைக்கி தடையாகி போச்சு. அதனால் காரணம் என்னென்னா, வேலை இழப்போ இல்லை வேலையில் ஏற்பட்ட சில சிக்கல்களோ சில பிரச்சனைகள் உண்டாகிருக்கு. அது மட்டும் கிடையாது, சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ரொம்ப டல்லாகி போச்சு. நல்லா இந்த பிஸ்னஸ் நான் சமீப காலமாக நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தோம்னா திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு. என்னென்னு தெரியல, ஆளுங்க சரியாக வரமாட்டேங்கிறாங்க. அவங்க இப்போது மாதிரி நம்மளுடைய அக்கறையை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள நம்பி நான் முதலீடு போட்ட முதலீடு எடுக்க முடியல. பிஸ்னஸில் ஒரு மந்தமாக போயிட்டுருக்குது. அப்படியே நாம் யாருக்கு ஒரு வேலை கொடுத்தோமோ இன்றைக்கி அவங்களால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டாயிருச்சு. பெரிய எனக்கு ஒரு முடக்கத்தை சார்ந்து இருந்தவங்களே நமக்கு ஏற்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனையை நெருக்கடிகள் சந்திச்சிருக்கும். அது சிலருக்கு பார்த்தோம்னா தொழில் ரீதியில் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியிலேயே உண்டாகிருக்கும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரிவினைகள், மன வருத்தங்கள், புரிஞ்சிக்காமல் சங்கடங்கள் இல்லை வேலை விஷயத்தினாலேயோ கொஞ்சம் பிரிஞ்சு போக வேண்டிய சந்தர்ப்பங்களோ இல்லை சில சின்ன சங்கடங்கள்னால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி இல்லாமல் உண்டாயிருக்கும். ஏன்னா கன்னி செவ்வாய், சரிங்களா, கண்டிப்பாக கடலும் வத்தி போகுங்கிற ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி, அதாவது 2ஆம் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது தொட்டதெல்லாமே பிரச்சனைக்குரிய சில விஷயங்களாக அமைஞ்சிருச்சு. கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் வர்றதுனால அது விரயத்தில் அமரும்போது சில பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, 7ஆம் இடங்கிறது நண்பர்கள் சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக சங்கடங்கள் உண்டாயிருக்கும். கூட்டு தொழில் செய்தோ இல்லை ஒரு நண்பர்களாக இருந்து உயிருக்கு உயிர் நண்பர்களாக இருந்து இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி சங்கடத்தை கொடுத்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அதனால் பண விஷயத்தில் கூட கலாராக பேச முடியல, மனசை அப்படியே காயப்படுத்திட்டாங்க. தவறு செய்யலை, ஆனால் செஞ்சுன்னு பழியை போட்டுட்டாங்க. இந்த மாதிரி அது நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நடக்கலாம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல
நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டை நம்மளை தப்பா புரிஞ்சுக்கலாம், இல்லை கீழ் இருக்கிற நமக்கு வேலையில் கீழே இருக்கிற நபர்களால் நம்மளை காயப்படுத்தி நம்மளுக்கு ஒரு களங்கத்தை உண்டாக்கி நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் அவப்பேரை உருவாக்கலாம், நேற்று வந்தவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி சில சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாகிருக்கும். இந்த பிரச்சனை தீர்வுகளுக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். அப்படின்னா சில சிக்கல்களை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க, தீர்த்துக்குவீங்க. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே சரிப்படுத்திக்கலாங்கிற ஒரு மன உற்சாகம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா பலத்தை சேர்க்கும், தனம் தேடி வரும். சில வாய்ப்புகள் நமக்கு இப்போ நம்ம எல்லாம் தேடி தேடி போவோம், எல்லாம் ஓகேங்கிற மாதிரி வரும். திடீர்னு பார்த்தோம்னா அது பிரேக் ஆகிடும். ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு பழகிருப்போம், நான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பிட்டு இருப்பீங்க, 6 மாதம் 1 வருஷம் நான் நம்பிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி கை விட்டுட்டாங்க. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சந்திச்சிங்க பார்த்தீங்களா? ஆனால் இனிமேல் யாரும் தேவையில்லை, நம்மளால் முடிஞ்சது முயற்சி எடுப்போம். நமக்கு ஒரு புதிய நபர்களால் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது, ஒரு திடீர் ஒரு இன்டர்வியூ வந்தது, ஒரு வேலை கிடைச்சது, ஒரு வெளிநாடு போக வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சது, சில கடன் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் ஏற்பட்டது, ஒரு லோன் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இந்த செவ்வாய் பயிற்சி 13ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில். இன்னொன்று பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தோம்னா அதாவது 17ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் கேதோட சேர்க்கையில் இருந்ததுனால அது ஒரு வலிமையான ஒரு பலத்தை அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு தெம்பு ஆரோக்கியத்தை லாபத்தை நீங்கள் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஒரு இடத்துக்கு போனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியல, அதுக்கு இன்னொருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்க கொடுக்கல. ஒரு எக்ஸாம் எழுதுனா ஒரு வேலை கிடைக்கும், அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் சரியாக அமையலை, இல்லை எழுதி அது 1 மார்க்கில் போயிடுச்சு. இப்படி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்படி சில இது. அதே மாதிரி உறவு ரீதியிலையும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, அது சரியான ஒரு வாய்ப்புகள் நமக்கு ஆதாயம் இருந்தும் அதை பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. வாரிசுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சோம், ஒரு வேலை வாய்ப்பு சரியாக அமைய மாட்டேங்குது, அதுக்கும் முயற்சி எடுத்தால் யாரோருக்கும் நல்லது பண்ணி கொடுக்குறோம், நம்ம வீட்டுக்கு நல்லதை பண்ண முடியும். எப்படின்னா கைக்கு எட்டி வாய்க்கெட்டில் ஒரு வாய்ப்புகள் இருந்தும் சரியாக பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. என்னவோ தெரியலைங்க, தள்ளி தள்ளி போகுது. இந்த குழப்பங்கள் இருந்ததை 17ஆம் தேதி இந்த 12ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம். மற்றவங்கன்னா நம்ம வாரிசுகள், மனைவி, கணவன், கூட பிறந்தவங்க, அதே மாதிரி நாம் ஒரு பயணங்கள் வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியது, அரசியல் சார்ந்த சில ஆதாயங்கள் பயன்படுத்துகிற கலைத்துறையில் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். ஏன்னா சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க 14ஆம் தேதி. அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம், இது சாதகமான வாய்ப்பு தான். அது உங்களுடைய ஜென்மத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும், மன சஞ்சலங்கள் விலகும். சரிங்களா? இது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பலன் தான், அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் இது நான் சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை மையமாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். ஆனால் இது மதிங்கிறது சந்திரன். ஆனால் விதிங்கிறது லக்னத்தை வச்சு தான் எந்த தசாபுத்தி நடக்குது, சாதகமான தசாபுத்தியா, பாதகமான தசாபுத்தியா, அல்லது அதாவது ஒரு சுமாரான தசாபுத்தியா, நமக்கு இந்த காலகட்டத்தில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்படி ஒரு முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ், பர்த் டைம், இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.